ஸ்ரீ குருப்பியோ நம. காலம் நேரம் மூன்றாவது பதிவு. கடந்த 2 பதிவுகளாக நாம் காலத்தை எப்படி கணக்கிட வேண்டும், எத்தனை பகுதிகளாக அதை பிரித்து அதை எப்படி நாம் எந்தெந்த விதத்துக்கு கணக்கு பண்ண வேண்டும் என்று பார்த்தோம். அந்த வகையில் உதயாதி நாழிகை பஞ்சாங்கங்களில் எல்லா கணக்குகளுமே சூரியன் உதயமானதிலிருந்து கணக்கிடப்படுகிறது. அதுதான் உதயாதி நாழிகை. அந்த நாழிகையை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்துக்கு எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சுலபமாக ஒரு 3 எண்களை நாம் நினைவில் வைத்து கொண்டால் இது சுலபமாக கணக்கு பண்ண முடியும். 60, 24, 2.5 இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டாலே போகிறோம். இப்போது நாழிகை என்பது ஒரு நாளைக்கு 60 நாழிகை. ஒரு நாழிகைக்கு வினாடி, நாழிகை வினாடின்னு 2. இந்த ஒரு நாழிகைங்கிறது 60 வினாடி. ஒரு நாளைக்கு 60 நாழிகை. இப்போ நம்மளுடைய நேரத்துக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நாழிகைக்கு 24 நிமிடம், 60 நாழிகைக்கு 24 மணி நேரம். இந்த வினாடியில் ஒரு வினாடிக்கு நம்மளுடைய நேரப்படி 24 செகண்ட்ஸ். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நாழிகை வரும்னா 2 நாழி 30 வினாடி. 2.5 நாழிகைங்கிறது ஒரு மணி நேரம். இப்போ அப்படி பார்த்தாக்க 30 நாழிகைங்கிறது 12 மணி நேரம், 15 நாழிகைங்கிறது 6 மணி நேரம். எப்படி நம்ம அதை வகுத்து சுலபமாக புரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடி அப்படின்னா 2.5 வினாடிங்கிறது ஒரு நிமிஷம். வினாடி நாழிகைன்னு சொல்லக்கூடியது, நாழிகை வினாடின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு நிமிஷத்துக்கு 2.5 வினாடி, இல்லைன்னா ஒரு 2.5 வினாடிக்கு ஒரு நிமிஷம். இதை வச்சுட்டு நம்ம கணக்கு பண்ணணும். இப்போது வரக்கூடிய பராபவ வருஷம் அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி காலம்பரை நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேரத்துப்படி 9 மணி 2 நிமிடங்களுக்கு சென்னை சூரியோதயத்துக்கு சங்கிரமணம் ஏற்படுகிறது, வருஷம் பிறக்கிறது. இதே திர்கணித்தபடி 9 மணி 32 நிமிஷத்துக்கு சென்னை சூரியோதயப்படி சங்கிரமணம் வருஷம் ஏற்படுகிறது. இப்போ இது ஸ்டாண்டர்ட் டைம், ஐஎஸ்டி. வாக்கியப்படியே எடுத்துப்போம். 9 மணி 2 நிமிஷம் அப்படிங்கிறது வருஷம் பிறக்கக்கூடிய நேரம். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அவாவா தான் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் கூகுளில் போட்டேன்னா உங்களுக்கு சன்ரைஸ் தெரியும். அந்த சூரிய உதயத்துக்கு இந்த 9 மணி 2 நிமிஷம் அப்படிங்கிறது எத்தனை நாழி வினாடி அப்படிங்கிறத நீங்கள் அவாவா கமெண்ட்டில் இந்த ஊர் அப்படின்னு போட்டு சன்ரைஸ் அப்படிங்கிற நேரத்தை போட்டு அதை நீங்கள் நாழிகையாக கன்வெர்ட் பண்ணி அதில் போடுங்கோ. இது நம்ம ஒரு அபியாசமாக இருக்கும். சுலபமாக நம்மளால் அதை நாழிகையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். இந்த நாழிகை வினாடியை வச்சு தான் எல்லா கணக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஐஎஸ்டியில் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த டயத்தை புரிஞ்சுக்கணுமே தவிர, முன்னாடியே சொன்ன மாதிரி 6, 7.5, 7.5, 9, 9, 10 அப்படிங்கிற ஒரு கணக்கு கிடையாது. அடுத்தது இப்போ இன்னைக்கு பிரதம இன்னைக்கு காலம்புற 30 நாழின்னு எழுதியிருக்கா பஞ்சாங்கத்தில். அப்படின்னாக்க அது எந்த ஊரில் போடப்பட்ட பஞ்சாங்கம், எந்த சூரிய உதயத்துக்கு அவள் கணக்கு பண்ணி போட்டிருக்காங்கிறத பார்க்கணும். இவா சென்னையில் போட்ட பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு போய் பாம்பேயில் வச்சுட்டு 30 நாழி போட்டிருக்கு, அதனால சூரிய உதயத்துலேருந்து 30 நாழி கணக்கு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. அந்தந்த ஊரில் போட்டிருக்கிற பஞ்சாங்கங்களில் அந்தந்த சூரிய உதயத்துக்கு எத்தனை நாழி இருக்குது அப்படிங்கிறத தான் கணக்கு பண்ணி நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் சரியான காலத்தில் சரியான விஷயங்களை பண்ணினதாக ஆகும். நேரத்தை நன்கு அறிவோம், சுலபமாக புரிஞ்சுப்போம்.
எல்லா காரியத்தையும் நல்ல காலங்களில் பண்ணுவோம், பூர்ண பலனை அடைவோம். இப்போ இதில் இன்னும் சில முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். இந்த பகலை 8ஆ பிரித்து அதில் இந்த ராகு காலங்கள்லாம் நம்ம கணக்கு பண்ணினோம். அதே மாதிரி இரவில் 8ஆ பிரித்து பார்க்க வேண்டிய முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆசௌச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது சுத்தி இல்லாமல், சுத்தி குறைவாக இருக்கும் காலம். தீட்டுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 3 விதமானது: பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு, அப்புறம் ஸ்திரீகளுக்கே உண்டான தனியான ஒரு 3 நாள் விலக்கு. இதை ராத்திரி ஏற்பட்டால் இதை எப்படி கணக்கு பண்ணுறது? முதல் நாளா இல்லை மறுநாளா அப்படிங்கிறதுக்கு சூரிய அஸ்தமனம், முதல் நாள் சூரிய அஸ்தமனத்தில் இருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை இருக்கும் நேரத்தை கணக்கு பண்ணி அதை 8ஆல் வகுக்கணும். முதல் 5 பாகம் முதல் நாளாகவும் மீதி இருக்கிற 3 நாழிய மறுநாளாகவும் கணக்கு செய்ய வேண்டும். அதே மாதிரி இப்போ கடந்த ஒரு வாரம் முன்னாடி 30 நாழிகை பகல், 30 நாழிகை இரவு ஏற்பட்டது. அது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மாறிடுத்து. பகல் ஜாஸ்தியாகும், இரவு குறையும், இல்லை இரவு ஜாஸ்தியாகி பகல் குறையும். அதனால் அந்த அஸ்தமனம் உதயம் இரண்டத்தையும் கணக்கு பண்ணி நம்ம விபாகம் பண்ணி அதுலேருந்து நாம் அந்த அனுஷ்டானத்தை ஏற்படுத்திக்கணும். இப்போது அந்தந்த ஊரில் வாக்கிய பஞ்சாங்கள்லாம் வேணுமே, நாம் இந்த ஊர்லேருந்து அங்கே போய் செட்டில் ஆகிருக்கோமோ, என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் யோசித்து கடந்த ஒரு 3-4 வருடமாக ஆஸ்திக தர்மம் அப்படிங்கிற ஒரு பதிவில் அந்தந்த ஊருக்கு டெல்லி, பாம்பே, ஹைதராபாத், பெங்களூர், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, மெட்ராஸ் அப்படிங்கிற எல்லா இடத்துக்கும் அந்தந்த ஊரோட சூரிய உதயத்துக்கு தகுந்தா மாதிரி சம்ஸ்காரம் பண்ணி, தேசாந்திர சம்ஸ்காரம்னு பேர், அதெல்லாம் பண்ணி பஞ்சாங்கம் வெளியிடுறா. அதில் நம்ம பார்த்து சுலபமாக அந்த நேரங்கள்லாமும் அந்தந்த ஊரோட ஐஎஸ்டிக்கு கன்வெர்ட் பண்ணியும் எழுதியிருக்கா. அதெல்லாம் பார்த்து நாம் கொஞ்சம் சுலபமாக அதை தெரிஞ்சுக்க முடியும். இது திருகணிதமும் சேர்த்து செய்யப்பட்டுள்ளது. ஹரே ராம்.